நியூஸ்7 தமிழின் சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில அமர்நாத் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் ராஜா துரை பகதூர் ஃப்ரம் கோரல் ஹாலிடேஸ் இணைஞ்சிருக்காரு. வாங்க சார், வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஃபர்ஸ்ட் இந்த அமர்நாத் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்கு சார்? அமர்நாத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே ஃப்ளைட்டில் தான் போகணும் அல்லது ட்ரெயினில் போகணும். 2 வழி இருக்குமா. ஒன்று அமர்நாத் கதை, அமர ரகசியத்தை பார்வதிக்கு சொன்ன ஒரிஜினல் பாதை ஒன்று இருக்குது. அந்த வழியாகத்தான் பெஹல்காம், பெஹல்னா காலை விட்டுட்டு, அதாவது மற்ற யாரும் பார்வதிக்கு சொல்கிற இந்த ரகசியத்தை வேறு யாரும் கேட்டக்கூடாது, கேட்டாங்கன்னா அவங்களும் இறந்து போக மாட்டாங்கள்ல அப்படிங்கிறதுல இவர் முதல்ல தன்னுடைய வாகனத்தை விட்டுறாரு. அதுக்கு ஒரு இடம் பெஹல்காம்னு இருக்குது. அதுக்கு அடுத்து போகும்போது தன்னுடைய தலையில் இருக்க நிலா விட்றாரு. அதுக்கு பேர் சந்தன் வாரின்னு அந்த இடம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது தன்னுடைய புலித்தோளில் இருக்க கிருமி ஊடுக்கு அதை கேட்ட பிசுனா கிருமின்னு அர்த்தம், அந்த இடம் இருக்குது. அடுத்து மேலே போகும்போது ஏரி வருது, கழுத்தில் இருக்க நாகப்பாம்பு விடுறாரு. அதுக்கு பேர் சேஷ் நாகுன்னு ஒரு இடம். அதுக்கப்புறம் மகா குணாஸில் தன் பிள்ளையார் இறக்கி வைக்கிறாரு. இன்னும் போகிறாரு, தலையில் இருக்கிற நதி இறக்க பஞ்சதரணி, அதுக்கப்புறம் குகை. இந்த வழி ஒன்று, இதுதான் ஒரிஜினலாக நடந்த வழி. இது தூரத்து வழி. இன்னொன்று பால்தாலேருந்து போகிற வழி. இது மொத்தம் போகிறது 42 வழி கிலோமீட்டர் போக 42 கிலோமீட்டர் வர. இந்த வழி பால்தாலேருந்து போகிற 17 கிலோமீட்டர் போக 17 கிலோமீட்டர் வர. எல்லாமே 1 நாள் 2 நாள் பயணம், கூடுறது குறையிறது. இதுதாம்மா அங்கே இருக்கிற வழிகள் 2. ஓகே சார், இப்போ அங்கே போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? அங்கே போகிறதுக்கு அந்த 1.25 லட்ச ரூபா செலவாயிருமா. குதிரை, அதாவது ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 1.25 லட்ச ரூபா. நீங்கள் ட்ரெயினில் அதுக்கு பிறகு போனீங்கன்னா அது ஒரு 12,000 ரூபா குறையும். மற்ற இடங்களில் ஹெலிகாப்டருக்கு பதிலாக, குதிரைக்கு பதிலாக நீங்கள் எல்லாம் குறைச்சிங்கன்னா அதில் ஒரு 25,000 ரூபா குறைஞ்சிடும். ஸோ இப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 90,000 ரூபா. நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, மற்ற அந்த வடக்க இருக்கிறவங்களே அவெல்லாம் 30,000 ரூபாவில் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க, 25,000 முடிச்சுட்டு போயிடுவாங்கம்மா. ஸோ நமக்கு பிகாஸ் நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கிறனால அங்கே போயிட்டு வர்றதுக்கு நம்ம சிரமப்படுறோம், நமக்கு அந்த செலவு ஆகும்மா. ஓகே சார், இப்போ அமர்நாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பனிலிங்கம் ரொம்பவே அங்கே சிறப்பானது சார். அந்த பனிலிங்கம்ன்றது ஒரு இயற்கையாகவே உருவான ஒரு விஷயம். அது எப்படி சார் பாசிபிள்? அது எப்படி ஃபார்ம் ஆகுது? அமர்நாத் குகைக்குதே நம்ம போகிறோமே தவிர பனிலிங்கம் இன்னொரு ஆடட் அட்ராக்ஷன். பனிலிங்கம் இது பாதை 40 நாள் தான் திறந்துருக்கும் மொத்தமே. அப்போ அந்த பனிலிங்கம் முதல்ல போகிறவங்க அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2024 ஃபார்ம் ஆகலை. இந்த வருஷம் நிறையா ஸ்னோஃபால் விழுந்திருக்கு. 2025 அது கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஜனவரி ஜூலை நாள் 2ஆம் நாள் 3ஆம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி போக போக பனிலிங்கம் கரைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் 20 நாள் கழிச்சுன்னா அந்த பனிலிங்கம் கரைஞ்சிரும், இருக்காது. குகை இருக்கும். ஆனால் நம்ம போகிறது அமர்நாத் யாத்திரைக்கு தான், அந்த குகைக்காகவே போகிறோமே தவிர பனிலிங்கம் ஒரு ஆடட் அட்ராக்ஷன், அவ்வளோதான். அப்போ அதை பார்க்குறதுக்கு நேரம் கூட்டமாக இருக்கும், பின்னாடி போக போக கூட்டம் குறைஞ்சிரும். விலைவாசி கூட இருக்கும், பின்னாடி போக போக விலைவாசி குறைஞ்சிரும். ஓகே சார், இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா சார் அமர்நாத் போறதுக்கு? இருக்குமா. 69 கூடுனது, 15 குறைஞ்சது, ஆஸ் பர் ஆதார். இதுதான் கண்டிப்பாக போகணும். ஓகே சார், இப்போ எவ்வளோ நாள் ஆகும் சார் அமர்நாத்? 10 நாள், 12 நாள் போதும். 7 நாள் தாம்மா இதுக்கு போதும். மற்றவங்கெல்லாம் அங்கே இருந்துட்டு வர்றவங்க, நமக்கு தமிழ்நாடு இருக்கவங்க அப்படி கிடையாது. 7 நைட் கண்டிப்பாக வேணும். இதில் என்ன அமர்நாத் கவர் ஆகும், ஸ்ரீநகர் கவர் ஆகும், வைஷ்ணோதேவி கவர் ஆகும், சிவகோடி கவர் ஆகும், ஜம்மு கவர் ஆகும். 7 நைட் போதும்மா. ஓகே சார், இது அமர்நாத்துக்கு போகிறதுக்கு எந்த மாதத்தில் போனால் நல்லது சார்? அமர்நாத் எப்பயுமே ஜூன் கடைசியில் திறப்பாங்கம்மா. ஜூன் கடைசியில் திறந்து ஒரு 45 நாள் திறந்துருப்பாங்க. அந்த பாதை திறந்துருக்கும். அதுக்கு பிறகு ஸ்னோ வந்துடும். அதுக்கு முன்னாடியும் ஸ்னோ இருக்கும். நம்ம மிலிட்ரிக்காரங்கதையும் போய் அதை பூரா கிளியர் பண்ணி அங்கங்கே நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்லா செய்கிறாங்க. 45 நாள் பயணம். ஜூன் கடைசியில் ஆரம்பிக்குது, ஆகஸ்ட் 15 முடியுது. இந்த 45 நாளைக்குள்ளே நம்ம போகணும்மா. ஓகே சார், அமர்நாத்தோட சிறப்பு அம்சம்னா எதை பார்க்குறீங்க சார்? ஆமாம், அமர்நாத்தினுடைய சிறப்பு அம்சம்னா என்னென்னமா, அமர்நாத், அமருங்கிறது சாகா வரம் உள்ள ரகசியந்தே அமர். இதை பார்வதி எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாரதர் தூண்டுதல்ல சொல்கிறாரு. இந்த கதையை வேற யாரும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி போகிற வழியில் ஒவ்வொருவரா விட்டுட்டு போய் கடைசியில் அமர்நாத் குகையை போய் அங்கே போய் சொல்கிறதாம அமர்நாத் குகை.
ஸோ இந்த அமர்நாத் ரகசியத்தை பார்வதிக்கு சொல்றதுக்காக போன பாதை தான் இது. சொன்ன ரகசியந்தே குகை, ஆனா பார்வதி வந்து உறங்கிடுறாங்க, கேட்கல. ஸோ அதை திருப்பி சபிக்கிறாரு, நீ கேட்டதெல்லாம் மறந்துடுவே, நீ இறந்ததே என்கிட்ட வேற ரூபத்துல வருவேங்கிறது இருக்கு. ஆனா வேற யாரோ கேட்டாங்க, அதை நீங்க அங்க நேர்ல போனீங்கன்னா அதனுடைய அருமை தெரியும். இப்ப நான் சொன்னீங்கன்னா புரியாது உங்களுக்கு, யாரு அதை கேட்டா. ஆமா, அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு சார். யார் அதை சொல்லுவாரு, கேட்டிருக்காங்க நீ நான் எத்தனை யுகங்கள் நான் சொல்லுவேனோ தெரியாது, நீ ஊன் மட்டும் சொல்லு, அப்படின்னா நீ முழிச்சிருக்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் கதையை சொல்லுவேன்னு சொல்றாரு. சோ கடைசி வரைக்கும் ஊன் சத்தம் கேக்குது. சொல்லி முடிச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு, இந்த அம்மா உறங்கிட்டு இருக்கு. அப்ப யாரு ஊன்னு சொன்னா? ஓ, வேற யாரோ ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே, அந்த இதுவே நீங்க அங்க போனீங்கன்னாதே அது புரியும். இந்த ஊனுக்கும் புறாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது 2-3 தினசா சொல்லுவாங்க. அது கேட்டதுனால அதை ஒரு ஜோடி அங்க இருக்கிற ரிஷிகள் கேட்டதுனால அந்த ஜோடி வந்து புறாவை மாத்தி நீங்க அங்கேயே இருக்கணும். அப்ப அங்க யாரோ ஒருத்தவங்க சாகாவரம் பெற்று இருக்காங்க. ஆமா, இந்த அம்மாவை நீ கேட்டதெல்லாம் மறந்துடுவ, எப்பயும் போல நீ என்கிட்ட மறுபிறவி எடுத்து என்கிட்ட வருவேன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு சாபம். இந்த சாபம் கொடுத்துட்டு அந்த கோவத்துலதான் அவர் உறைஞ்சு போயிடுறாரு பனிலிங்கமா. இந்த அம்மா எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடுது, அதுக்கெல்லாம் உருகாதவரு நம்மள மாதிரி பக்தர்கள் போய் அவரை சாமி கும்பிடும் போது, மன நிறைவா அவரை கூப்பிடும் போது நமக்கு அவர் தீர்த்தமா உருகி நம்மகிட்ட கொடுக்கிறாரு. அம்மனுக்கு உருகலை, பக்தர்களுக்காக உருகிறாரு. சார், இப்போ வந்து டிராவல் எசென்ஷியல்ஸ் என்னென்னலாம் கொண்டு போகணும் அமர்நாத் பயணம் மேற்கொள்ளும் போது? அமர்நாத் பயணத்துக்கு உங்களுக்கு மெயின் அந்த 3 நாளைக்கு உண்டான வார்ம் க்ளோத்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 12,000 அடிக்கு போகிறோமா. 12,000 அடி வந்து லேஸ்குள்ள எல்லாருமே அங்கே இருக்கிறது. எல்லாரும் இந்த கொடைக்கானல் ஊட்டிங்கும் போது 4,000, 5,000, 6,000 அடி. இது 12,000 அடியில் அங்கேயே போய் ஒரு நைட் இருக்க போகிறோம். அப்போ அந்த வார்ம் க்ளோத்ஸ் அந்த 3 நாளைக்கு மட்டும் வேணும். வைஷ்ணோ தேவிக்கு தேவை கிடையாது, சிவகோடிக்கெலாம் தேவை கிடையாது, வைக்கதே. அமர்நாத்துக்கு 3 நாளைக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே சார், இப்போ அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி சார்? ஆமாம், சாப்பாடெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடுமா. அங்கே வந்துமா கிராமம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பாதையில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க நல் மனசு உள்ளவங்க. லங்கர் நம்ம பக்கத்தில் அன்னதானம் சொல்லுவோம், அங்கே லங்கர்னு பெரிய அளவுமா, பெரிய அளவு. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, என்கிட்ட சாப்பிடுவாங்க, நான் லட்டு வச்சுருக்கேன், ஜிலேபி வச்சுருக்கேன், தோசை வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். 7-8 பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் நீங்கள் போய் வரிசைப்படுத்தி எதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வரலாம். அம்மா, நீங்கள் பிளேட்டை கழுவக்கூடாதுமா. சாப்பிட்ட பிளேட்டை அவங்க தான் கழுவுவாங்க, உங்களை கழுவ விட மாட்டாங்க. ஏன் சார்? அதுக்கு காரணம் இல்லை, நீங்கள் வந்து அந்த குளிரில் உங்கள் கையெல்லாம் விரைச்சி போகும்ல, உங்களுக்கு தொந்தரவு தானே அது. நீங்கள் பிளேட்டை ஒழுங்காக கழுவுறீங்களா? அவங்க சுடுதண்ணியில் கழுவுவாங்க. ஸோ இட் பி கிளீன். அதே மாதிரி நெய்வேதியை நான் கொண்டாந்துருக்கேன், நீங்கள் இதை உபயோகிச்சுக்கோங்கன்னா வாங்க மாட்டாங்க. அவங்க வச்சிருக்க நெய் வந்து சுத்தமான நெய். நம்ம என்ன நெய்யை கொண்டு வரோங்கிறது நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. யாருக்கும் வயிற்றுக்கு ஏதாவது செஞ்சிடக்கூடாதுல்ல, அது ஒண்ணு காரணம். இன்னொன்னு வந்து ஒரு பருக்க சாப்பாடை கூட நீங்க வேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு நாங்க செய்யறோம், வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிட்டுருங்க, வேணுங்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, நாங்க எவ்வளவு நாளும் தர்றோம். அந்த மாதிரி நம்மளை கெஞ்சுவாங்க. அதாவது நல்லா சாப்பிடுங்க நம்மளை கெஞ்சுவாங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கிறதையும் கெஞ்சுவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் யார் சார்? அந்த மாதிரி சேவை பண்றவங்க யார்? அங்க இருக்கிறவங்க பூரா நம்மள மாதிரி மக்கள் தான்மா. நம்மள மாதிரி மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. ஆன்மீகத்துல ஒரு நாளுக்கு தான் அங்க இருக்க முடியும் யாருமே. இந்த நாட்களுக்கு தான் இருக்க முடியும். அதுக்கு பிறகு ஃபுல்லா பனி வந்து கம்ப்ளீட்டா மூடிரும். யாருமே அங்க இருக்க முடியாது. ஈவன் தி மிலிட்டரி பீப்புள் வில் கம் டவுன். நம்மள மாதிரி ஆட்கள் நாட் நம்ம பக்கத்துக்காரங்க கிடையாது, பூராமே அங்கிட்டு உள்ளவங்க, அன்னதானம் பண்றவங்க. அவங்க வச்சிருக்காங்க இதுக்குன்னே குழு, வருஷம் வருஷம் செய்யறாங்க. அவங்க பெர்மிஷனோட செய்வாங்க. அவங்க வந்து எல்லாம் போட முடியாது இல்ல. நீங்க கொடுக்குற 10,000 ரூபாயை வாங்க மாட்டாங்க. வேண்டாம், நாங்க வச்சு செஞ்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நல் மனசு உள்ளவங்க. அங்க சேவை செய்யறதுக்கு தான் பெரும்பாலுமான பக்தர்கள் அங்க இருக்காங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதாவது சாமியை கும்பிடுறதுக்கு மேல பக்தர்களுக்கு நம்ம சேவை செஞ்சோம்னா நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஒரு புண்ணிய காரியமா தான் பார்க்கப்படுது அங்க செய்யற சேவைகள். புண்ணிய காரியமா தான் அவங்க பாக்குறாங்க. நமக்கு அவங்க இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. நமக்கு சாப்பாடு கிடையாது. இப்போ நான் வந்து 32 வருஷம் போயிருக்கேன். ஸோ அந்த அனுபவம் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஹவு இட் இஸ் சொல்லி நாங்கள் அனுபவிச்சிருக்கோம்.
சார் இப்போ வந்து நீங்க இவ்ளோ தகவல்கள வந்து நீங்க சொல்றீங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த சாதாரண மக்களுக்கு வந்து இது இவ்ளோ தெரியாது. எப்படி சார் உங்களுக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்கு? வேற ஒண்ணும் கிடையாதும்மா. நான் 32 தடவ போயிருக்கேன். நான் வந்து கடனுக்கெல்லாம் போமாட்டேன். எனக்கு போணுங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நான் இத்தனை தடவ போயிருக்கேன். எனக்கு வந்து இமயமலைய போய் பார்க்கணும். இமயமலைய என் கால் படணும். அப்ப எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க போங்கன்னு. அப்ப நீங்க என்ன கேட்டீங்கனாலும், என்னால உங்களுடைய சந்தேகங்கள தீர்க்க முடியும். நான் சொல்றது ரொம்ப சரியா இருக்கும். அதனால என்னுடைய அனுபவத்துல நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் இப்ப பேசுறேன். நான் உங்க கூட இப்ப பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கும் சந்தோஷமா இருக்கு சார் கேட்கும்போது. ஆமா, நீங்க இந்த கேள்வி ரெலவென்ட்ல. உங்களுக்கு எப்படி இவ்வளவு தெரியும்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. அப்ப பரீட்சைக்கு படிக்கும்போது படிச்சா தானே பரீட்சை எழுத முடியும். அதே மாதிரி நாங்க போய் அனுபவிச்சதுல நான் இதை பூரா உங்களுக்கு சொல்றேன்மா. ஐ எம் ஹாப்பி டு ஷேர் இட் வித் யூ. ஓகே சார். சார் இப்போ இந்த அமர்நாத்ல வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார்? இதெல்லாம் பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது, செய்யக்கூடாது அந்த நிறைய மாதிரி. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுமா. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது இது நமக்குள்ள நம்மளே கட்டுப்பாடு வைக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, தோல் செஞ்ச பெல்ட் கொண்டு வராதேன்னு சொல்லுவாங்க. ம். தோல்ல செஞ்ச பெல்ட், தோல்ல செஞ்ச உங்க ஹேண்ட் பேக்ஸ் இருக்குல்ல, தோலானதை எதையும் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த உங்களை கரட்டி வச்சுட்டு நீங்க கோயிலுக்குள்ள போகணும். ஒரு சின்ன பேனா கூட நீங்க கோயிலுக்குள்ள கொண்டு போக முடியாது. எல்லாம் பணங்கன்னு எல்லாம் கீழே வை, நீ மட்டும் மேலே வா. நான் நெய் வைத்தியம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நல்லா பிரித்து காட்டணும். காட்டினாத்தே அந்த நெய் வைத்தியத்தை அப்படி வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. வேறு எதுவுமே நீங்கள் கோயிலுக்குள்ள போகும்போது கொண்டு போக முடியாது. கீழே வச்சுட்டு தான் போகணும். சார் இப்போ அமர்நாத்துக்கு பின்னாடி இருக்க கதை வந்து ரொம்பவே பெருசு. அங்க போறது வந்து ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. அது ஏன் சார்? அமர்நாத்துக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? சிவபெருமான் போய் எல்லா இடத்துலையும் அங்கே இமயமலையில் தான் அங்கே தங்கியிருக்காரு. ஸோ நம்ம இங்கே இருக்கிற கோயில்கள் ரைட் டெய்லி கும்பிட்றோம். எது கிடைக்காததோ அதுக்கு தான் நம்ம ஆர்வப்படுவோம், ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் அமர்நாத் தூரத்தில் இருக்குது, நம்ம லேஸ்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால் அதில் ஆசைப்பட்டு இப்போ கொஞ்ச நாளைக்குள்ளாத்தையும் அதுக்கு நிறையா பேர் இப்போ போகணும்னு நினைக்கிறாங்க. யாரை கேட்டாலும் நான் அமர்நாத் போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அவ்வளோ கூட்டம் அங்கே வந்துருச்சு. ஸோ அங்கேயும் வந்து கட்டுப்பாடுகள் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் மேலே அனுப்புவோங்கிற கட்டுப்பாடு அங்கே வந்துருச்சு. இப்போ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னாத்தே ஒரு நாளைக்கு இத்தனை பேர்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேதியில் இத்தனை பேர் தான் அனுப்புகிறாங்கம்மா. ஏன்னா அங்கே தங்குற இடம் அவ்வளோதான் இருக்குது மேலே. ஏன்னா அங்கே வந்து எதுவும் கட்டடமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே டென்ட்டு தான், டெம்பரரி டென்ட். இப்போ யாத்திரை முடிஞ்சது ஒன்றுமே இருக்காது, பூரா ஐஸ் வந்துடும். ஸோ அதனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் நேச்சுரல் நான் போகணும் அப்படிங்கிறதுல வருதுமா. சார் இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அமர்நாத்துக்கு எப்படி எப்படிலாம் போகணும், அமர்நாத்தை பத்தின சிறப்பு அம்சங்கள்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா.